வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா, முதல் வேலையாக நீங்க காலத்த ஒட்டி வாழணும். நேரம், காலத்த ஒட்டி நீங்க வாழணும். சாப்பிடும்போது சாப்பிடணும், தூங்கும்போது தூங்கணும், வேலை பார்க்கும்போது வேலை பார்க்கணும். இத தவற விடுறவங்க, கரெக்டான முறையில யாருமே பண்ணலன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நாங்க ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கோம். நான் எத்தன வருஷம் ஆகியும் 3 வருஷம் ஆகியும் அதே நிலையில இருக்கேன்னா, அதுக்கு காரணம் உங்ககிட்ட தான் தவறு இருக்கு. காலத்த ஒற்றி வாழுங்க. காலையில சீக்கிரமா எந்திரிங்க. சாப்பாட்டுலருந்து எல்லாமே நீங்க ஒரு வரமுறைப்படுத்தணும். கண்டிப்பாக 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எந்த ஒரு காலை நேரத்துல சாப்பாடு எடுக்காதீங்க. காலை சாப்பாடவே எல்லாரும் 10 மணி ஆக்குனீங்கன்னா அது தவறு. காலை சாப்பாடு சீக்கிரமா சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாடையும் நீங்க நேர காலத்தோட சாப்பிடுங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அது எவ்வளோ நம்ம ஜாதியில தாழ்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல பணம் காசு இல்லாதவங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளை விட ஒரு மூத்தவங்க பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அமைதியா கேட்டுட்டு அது தவறா இருந்தா அங்கேயே விட்டுருங்க. சரியா இருந்துச்சுன்னா நீங்க அதை கடைப்பிடிச்சு செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல மாத்திக்கிட்டீங்கனாலே நீங்க லைஃப்ல ரொம்ப நல்லா வருவீங்க. தன்னைத்தானே உணர்ந்தவங்க தான் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியும். தன்னை உணர்ந்தவங்க அமைதி ஆயிருவாங்க. கண்டிப்பாக என்ன வலு இருக்கவங்க தான் தன்னை உணருவாங்க. தன்னோட புத்தி கூர்மை இருக்கவங்க தான் தன்னை உணருவாங்க. அப்படி உணர ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்குள்ள ஒரு அமைதி ஆயிருவாங்க. அந்த அமைதிக்குள்ளேயே ஒரு சாதனை பிறந்துரும். சாதனையாக மாற முடியும். ஆனா காலத்தை ஒட்டி வாழ்றவங்களும் சாப்பாடு முறையா செய்யறவங்களும் மட்டும்தான் எந்த ஒரு சாப்பாடும் முறையான சாப்பாடா இருக்கணும். எந்த நேரம் நோய் நோயின்னு கிட்ட இருக்கவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நோய் இல்லாத வாழ்க்கை வாழ கத்துக்கிட்டாலே வாழ்க்கையில யாருனாலும் ஜெயிச்சிட முடியும். இதுல நம்ம இஷ்ட தெய்வத்தையும் அதிகப்படியாக வணங்க எடுக்கலாம். குலதெய்வம் தான் வணங்கணும்னா குலதெய்வம் எப்பவுமே நமக்கு துணையா இருக்கும். அதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். ஆனா நீங்க இஷ்ட தெய்வம் இல்ல மகாலட்சுமி, சரஸ்வதி, விஷ்ணு இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் போது நீங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முன்னுக்கு வருவீங்க.